5000 மகளிர் உரிமைத் தொகை நன்மையா பாதகமா? தமிழக அரசு சமீபத்தில் மகளிருக்கு 5000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கியுள்ளது. சுமார் 1 கோடியே 30 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இந்த தொகையை பெற்றுள்ளனர். இதன் மூலம் அரசின் ஒரே கட்ட செலவு சுமார் 6500 ரூபாய் கோடியாகும். இந்த தொகை நேரடியாக பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்பே மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்பட்டு வந்தது. ஆண்டுதோறும் அந்த திட்டத்திற்கே சுமார் 13,000 ரூபாய் முதல் 14,000 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இப்போது கேள்வி, இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? அரசின் வருவாய் என்பது பொதுமக்கள் செலுத்தும் வரிகள், மத்திய அரசின் பங்கீடு மற்றும் கடன். தமிழகத்தின் மொத்த கடன் தற்போது சுமார் 9 லட்சம் கோடி அளவில் உள்ளது. மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்புடன் ஒப்பிடுகையில் இது 25 முதல் 27% வரை உள்ளது. பொருளாதார ரீதியாக இந்த அளவு கடன் உடனடி ஆபத்து அல்ல. ஆனால் கடன் தொடர்ந்து உயர்ந்தால் வட்டி செலவு பெருகும். அதுவே எதிர்கால நிதி சுமையாக மாறும். இந்த திட்டத்தின் நன்மைகள் என்ன? பெண்களின் கையில் நேரடி பணம் வந்தால் அது குடும்ப செலவுகளுக்கே பயன்படுத்தப்படும். உணவு, கல்வி, மருத்துவம் போன்ற அவசிய தேவைகள் நிறைவேறும். சந்தையில் பண சுழற்சி அதிகரிக்கும். சிறு வியாபாரிகளுக்கும் உதவியாக அமையும். சமூக ரீதியாக பெண்களின் பொருளாதார அதிகாரம் பலப்படும். ஆனால் பாதகங்கள் என்ன? ஒருமுறை 5000 ரூபாய் வழங்குவது சாத்தியமானது. ஆனால் தொடர்ந்து அதிக அளவில் நலத்திட்டங்கள் உயர்ந்தால் வருடாந்திர செலவு பெருகும். வருவாய் அதே அளவில் அதிகரிக்கவில்லை என்றால் அரசு கடன் அதிகரிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். கடன் அதிகரித்தால் வட்டி செலவு அதிகரிக்கும். இறுதியில் வரி சுமை உயர வாய்ப்பும் உண்டு. அதனால் இந்த திட்டம் குறுகிய காலத்தில் மக்களுக்கு நன்மை தருகிறது. ஆனால் நீண்ட காலத்தில் மாநில வருவாய் வளர்ச்சி, தொழில் முதலீடு, வேலைவாய்ப்பு அதிகரிப்பு ஆகியவற்றை பொறுத்தே இதன் நிலைத்தன்மை தீர்மானிக்கப்படும். ஒரு அரசு பணம் கொடுக்க முடியும். ஆனால் அந்த பணத்தை தாங்கும் வலிமை வருவாயில் இருக்க வேண்டும். நலத்திட்டம் நல்லதே. ஆனால் வருவாய் இல்லாமல் நலத்திட்டம் என்றால் அது நாளைய தலைமுறையின் கடனாக மாறக்கூடும். இதுவே இந்த 5000 ரூபாய் திட்டத்தின் பொருளாதார உண்மை நிலை.